எல்லாம் துணி துவைக்க ஆரம்பிங்க. ஏம்மா எவ்வளோ துணி இருக்குது? இது என் கூட இல்லைப்பா. அது எந்தக்கா? என் கூட அங்கே இருக்குது. கீதா, உன் பேக்கில் இருக்க துணி எடுத்து துவைக்க ஆரம்பி. பெரிய பொண்ணு நீயும் துவை. அச்சோ, என் கூடயே காணுமே, பஸ்லேயே விட்டுட்டுனா? ஆமாம், பஸ்ஸில் தான் விட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். துணி துவைக்காமல் வீட்டுக்கு போனால் என் மாமியார் என்ன வீட்டுக்கு சேர்க்காதே. நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. பூண்டு உரிக்கிறேன், வெங்காயம் உரிக்கிறேன்னு எத்தனை அந்த துணியை விட்டுட்டுனே பஸ்ஸில். நீ கூப்பிட்டு தான் நாங்கள்லாம் வந்து துணி துவைக்கிறதுக்கு ஏறிக்கேன். உன் துணியை போச்சா பஸ்ஸில்? சரி, போய் தொலைட்டு எல்லாம் பழைய துணி தானே போட்டோம். உங்கள் மாமியார்கிட்ட என்ன சொல்லுவேன் பெரிய பொண்ணு? கதை எனக்கு சொல்ல தெரியாது. நானும் அந்த துணியும் அப்படியே தண்ணியில் அடிச்சுன்னு போயிட்டோம். நான் மட்டும் எப்படியோ மேலே ஏறி வந்துட்டேன். நான் பிடிச்சதே பெரிய விஷயம். அப்படி இப்படின்னு கதெல்லாம் அடிச்சு விட வேண்டியது தான். எப்படியோ இன்னைக்கு உங்கள் மாமியார் எடுத்துட்டு வாங்குறது உறுதியாகி போச்சு. சரி, எங்கள் துணியாக நாங்கள் துவைக்கிறோம். துவைங்க, நான் ஜாலியாக தண்ணியில் வேலை நிற்கேன். வெடிக்கு பார்த்துக்காதீங்க. ஆட்டம் வேலை சீக்கிரம் முடிங்க. பஸ் திரும்பி வரத்துக்குள்ளே துவைச்சு முடிங்க. போகலாம் பஸ்ஸில். நாங்கள் ஒரு கல் இருக்கு பார்த்தியா, அங்கே போய் துவைக்கிறேன். நீங்கள் எங்கே துவைங்க. துணி துவைக்கிறேன்னா காணாமல் போயிட போகிற? ஆமாம், நான் சின்ன குழந்தை போகிறேன், காணாமல் போயிடுவேன். இந்த சூட்கேஸ் அப்படி தண்ணியில் அனுப்பிச்சி விட்ற வேண்டியது தான். எதாவது துவச்சு நிற்பாங்களா என்ன? நீ இறங்க தண்ணியில் ஏன் நின்றுக்க மேலையா? ஏக்கா இவனும் கூட சேராதா, நீங்கள் துணி துவைக்க முடியாது. ஆமாம், இவ கூட சரி எல்லா துணியும் துவைச்சு தருவா. கீதா, உன் பேக் தண்ணியில் போதுடி. போட்டோம் அப்படியே போட்டோம். இது என்னது இது? துணி துவைக்க போகிறேன்னு சொல்லிட்டு மேக்கப் போட்டு வந்து போச்சு. எங்கே இருக்கேன்? எங்கே விழுந்தி அங்கேயே தான் இருக்க. என்னாச்சு எனக்கு? அதை நீ தான் சொல்லணும். இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது. காலையில் சாப்பிடாமே வந்துட்டேன் நான். நல்ல ஆளுக்கா நீ. சாப்பிட்டியா இல்லைன்னு கூட உனக்கு ஞாபகம் இல்லாமல் போச்சு. காலையில் இந்த பசங்க கிட்ட கத்திக்கிட்டே இருந்தேன்னா, அதுக்கப்புறம் வீட்டு வேலை செய்யணும் அப்படியே பேசினு இருந்தேன். அதுக்கப்புறம் நீ வந்த, அப்புறம் துணியில் எடுத்துன்னு வந்துட்டேன். சாப்பிடவே இல்லை, அதான் மயக்கம் வந்துச்சு. சரி, அப்படி ஓரமாக உட்காரு. உன் துணி துவச்சு தரேன் நான். வேண்டாம் பெரிய பொண்ணு, நானே துவச்சிக்கிறேன். உந்த நாளே நாள் துணி தான் இருக்குது, நான் துவச்சு போட்டுறேன். உட்காரு. இப்படி தெரிஞ்சிருந்தா நான் மயக்க போட்டு வந்துருப்பேன். இவ்வளோ துணி எப்படி தைக்க போறேன்னு தெரியலையே. மைண்ட் வயசு நினச்சி சத்தமாக பேசின்னு இருக்க மாட்டே. அவ்வளோ சத்தமாக கேட்டுச்சே. நான் வேணா சோப்பு போட்டு தரேன். நீ கும்மிக்கு அலசிடு. சரி, சோப்பு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? இருக்கு, அந்த டப்பாடியிலே இருக்கு. அப்புறம் துணிக்கு ஊற வைக்கிற பவுட்ரு? என்னது பவுடர்லாம் இந்த ஏரிக்கு அவ்வளோ பவுடர்லாம் என்கிட்ட இல்லையே. சோப்பு போட்டாலே போதும், துணி நல்லா பட்டாட்டம் அழுக்கு விட்டுடும். சரி, நான் அப்படியே ஒரு குட்டி தூக்கம் போட்டுக்கிறேன். துணிக்கு சோப்பு பண்ணி ஏன் தெரியாம இருந்து அதெல்லாம் பெரிய பொண்ணே பார்த்துப்பா. நீங்க கம்முன்னு உட்காருங்க. அழுக்கு துணியை ஆற்றுல விட்டுட்டு என்ன வட்டமாக தூங்குற பத்தியா? நீ என்ன துணி துவைக்க போறியா? தூக்கி ஆற்றுல போட்டு உட்காந்துனுக்கு போறியா? இல்லப்பா, நான் துவைக்க போறேன் துணியை. ஆரம்பி. ஆத்தங்கர ஓரத்தில் நான் அழுக்கு துணி துவைக்கையில ஓடித்தா வந்து இருப்பேன் நீ துவைக்கிற அழக பாக்குறதுக்கு. நம்ம ஊருக்கு போற பஸ் திரும்பி தான் போயிட்டு இருக்கு. என்னது, பஸ் திரும்பி போதா? ஆமா, துணி துவைக்காம உட்காந்து கதை அடிச்சுன்னு இருந்தா அது போய் திரும்பி போயின்னு இருக்குது. அப்ப நம்ம எப்படி வீட்டுக்கு போறது? அந்த பஸ் போயிட்டு திரும்பி போகும் பார்த்தியா? அப்பதான் நம்ம வீட்டுக்கு போக முடியும். அச்சோ, பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்துருவாங்களே. இன்னைக்கு வீட்டுக்கு போனா ஒரு கச்சேரியே நடக்கும்னு நினைக்கிறேன்.